முருகன் அருளோட உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாமா? மதுரை பக்கத்துல பிரசன்னா அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். பிறந்த நாளிலிருந்தே அவனுடைய ஒரு கால் மட்டும் சரியாக இயங்கவில்லை. அதனால எப்போதும் மனதில் துயரமாக, முருகா, நான் இப்படி இருக்கிறேனே, என்னால பெரிய சாதனை எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஒரு நாள் அவன் குடும்பத்தோட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போறாங்க. பவளக்கடலை கண்டவுடன் முருகன் சன்னதி நின்று கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்கிறான். முருகா, எனக்கு முழு உடல் தரவில்லை என்றாலும் துணிச்சலும் நம்பிக்கையும் தாராய் அப்படின்னு மனதார வேண்டிக்கிறான். அந்த இரவே கனவுல முருகன் காட்சி தந்தார். உன் உடலின் வேறுபாடு குறையல்ல, அது உன் பலம். முயற்சி செய்தால் யாரையும் விட உயர்வாய் இருப்பாய் அப்படின்னு அருளுரை சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசன்னாவோட மனம் மாறிடுச்சு. வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டான். அவன் கடினமாக உழைத்து படித்து இறுதியில் ஆசிரியராகி விட்டான். இன்று பல மாணவர்களுக்கு ஒளிப்பாய்ச்சும் மனிதராக விளங்குகிறான். அருள் செய்தி: உடல் குறைபாடு ஒருபோதும் தடையாகாது. முருகனை நம்பினால் மன வலிமை பெருகி வாழ்க்கை புதிய உயரத்தை அடையும். ஆமாங்க, முருகனை நம்பினா மன வலிமை பெருகி வாழ்க்கை புதிய உயரத்தை அடையும். ஓம் சரவண பவா.